மணக்க ஒரு ரசப்பொடி பார்க்கலாம் வாங்க. 100 மிளகு எடுத்துக்கலாம், நல்லா வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 100 சீரகம் எடுத்துக்கலாம், அதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்ல ஸ்மெல் வரணும், நல்லா பொரியணும், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தனியா எடுத்துருக்கிறேன் 50 கிராம், அதையும் நல்லா வறுத்துக்கலாம், அதையும் கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன் 100 கிராம், அதையும் நல்லா வறுத்துக்கலாம். தீயாம பார்த்துக்கோங்க, நல்லா வறுத்து அந்த பிளேட்டில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், நல்லா வறுத்துக்கலாம், அதையும் பிளேட்டில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன், நல்லா பொரியட்டும், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன், நல்லா பொரியட்டும், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பும் வறுத்துக்கலாம், அதையும் அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணிக்க போகிறோம். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் ஆனாலும் இந்த பொடி கெடாதுங்க, நல்ல ஸ்மெல்லோடய இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.